இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின கூட்டம் தொடர்பில் தற்போது அரசியல் அரங்கில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. ஜனாதிபதி தலைமையில் நேற்று பிற்பகல் கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு இம்முறை மே தின கூட்டத்தை காலி சமநல விளையாட்டரங்கில் நடத்துவதற்கு தீர்மானித்தது. காலி நகரில் இம்முறை மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். நாம் மேதின குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். குமார வெல்கம, பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் நேற்று அங்கு இருக்காவிட்டாலும் மஹிந்தானந்த அலுத்கமகியின் பெயரும் உள்ளடங்களாக அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வெல்கமுவும் பவித்ராவும் அங்கிருந்தனர். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மேதினத்தை கொண்டாட இதன் போது இணக்கம் காணப்பட்டது. இந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவே காலியில் மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு நேற்று தீர்மானித்தது. இதற்கமைய இன்று பகல் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களை கொழும்புக்கு அழைத்த ஜனாதிபதி மேதின கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடினார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியுடன் நமக்கு பிரச்சினை இல்லை. நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற வகையில் அனைவரையும் ஒன்றிணைந்து செல்கின்றோம். நாம் பிளவுபட மாட்டோம். மிகவும் சிறப்பாக இம்முறை மேதின கூட்டத்தை நடத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பயணத்திற்காக அந்த மேடையை நாம் பயன்படுத்துவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் என்ற வகையில் நாம் அந்த கூட்டத்திற்கு சென்றோம். மேதினம் குறித்தே கலந்துரையாடப்பட்டது. காலியில் நடைபெறவுள்ள மேதின கூட்டம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடையதா அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடையதா? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் தொடர்பில் இன்று பேசப்பட்டது. இதேவேளை ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி தனியாக மேதின கூட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே கூறுகின்றார். ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி தனியாக மேதின கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளது. இடதுசாரி கட்சிகளுடன் இணைந்து அந்த கூட்டத்தை கிரோலப்பனையில் நடத்தவுள்ளோம். நமது கட்சிக்கென கொள்கை ஒன்று உள்ளது என்பதை தெளிவாக கூற வேண்டும். கட்சியின் யாப்பும் உள்ளது. கட்சியின் அங்கத்தவர்கள் அனைவரும் இந்த யாப்பில் என்ன உள்ளது என்பதை அறிவர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பில் இருப்பதை அரசியல்வாதிகளாக மக்களின் தலைவர்களாக மாறியுள்ளவர்கள் நன்கு அறிவர். நாம் கூட்டம் ஒன்றையோ நிகழ்வொன்றையோ நடத்துவதற்கு முன்பதாக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை கூற வேண்டிய அவசியமில்லை. கட்சி என்ற வகையில் நாம் தீர்மானங்களை எடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம்.